அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இது தரம் 5 புலமை பரிசில் மாணவர்களுக்கான திறன் விருத்தி பயிற்சிகள். இன்று மேல் மாகாண கல்வி திணைக்களம் ஆரம்ப பிரிவு தரம் 5 மாணவர்களுக்கு நடத்தப்படும் பயிற்சி கணிப்பீடு 2025 திறன் 4 மொழி பெயர்ப்பு ஆற்றல். அதாவது ஏதேனும் சொல், வாக்கியம், பந்தி, படம், வரைபடம் முதலானவற்றில் உள்ள கருத்தை வேறு ஒரு விதத்தில் மாற்றுதல். அதன்படி நாம் அங்கே தரப்பட்டுள்ள விடயங்களை விளங்கி அதன் கருத்தை புரிந்து கொண்டு கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். எனவே நாம் இந்த படங்கள், வாக்கியங்கள் போன்றவற்றை நிதானமாக வாசித்து கிரகிக்க வேண்டும். அதன் பின்னே விடையளிக்க முயல வேண்டும். தற்பொழுது நாம் வினாக்களை நோக்குவோம். வினா இலக்கம் 1. இவ்வுருவில் 3/2 பங்கு பகுதியை நிழற்ற இன்னும் எத்தனை கட்டங்கள் நிழற்ற வேண்டும்? நாம் முதலில் இங்கே பார்ப்போம். இங்கே கட்டங்கள் தரப்பட்டுள்ளது. இதில் எத்தனை கட்டங்கள் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. மொத்தமாக 6 கட்டங்கள் உள்ளன. எனவே 6 கட்டங்கள் காணப்பட்டால் அதில் 3/2 பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். 3ஆல் 6னை 3ஆல் வகுத்து 2ஆல் பெருக்க வேண்டும். அதுதான் 3/2. அதாவது 2. நாங்க இதை வெட்டினா, அதாவது வகுத்தால் இப்படி போட்டா 2. அப்ப 2 தர 2 4. எனவே இங்கு 3/2 பங்கு என்பது 4 கட்டங்களை கொண்டது. அப்ப ஏற்கனவே அங்கு ஒரு கட்டம் நிறந்தீட்டில் கேட்ட கேள்வி இன்னும் எத்தனை கட்டங்களை நிறந்தீட்ட வேண்டும். அப்ப நாங்க 4ல இருந்து 1ஐ கழித்து விட்டால் வருகின்ற விடை 3. எனவே இதற்குரிய விடை நாங்கள் இதற்குரிய விடை 3. இதுதான் சரியான விடை. நல்லது. நல்லது. அடுத்ததாக இரண்டாவது வினாவுக்கான விடையை நாம் பார்ப்போம். இரண்டாவது வினாவுக்கான விடை வினாவை வாசிப்போம். 2ஆம் 3ஆம் வினாக்களுக்கு உருவை அவதானித்து விடை தருக. இங்கே இரண்டாவது வினா, தரப்பட்ட உருவில் நிறந்தீட்டப்பட்ட பகுதியின் பின்னம், அதாவது பின்னம் என்று கேட்டிருக்கிறோம். இப்ப நாங்க பார்ப்போம். தரப்பட்ட உரு வந்து எங்களுக்கு வெளிப்படையா தெரியத்தக்கன மாதிரி பாருங்க. 1, இது 2, இது 3, இது 4. 4 பெரிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு எங்களுக்கு கேட்டது என்னன்னா நிறந்தீட்டப்பட்ட பகுதியின் பின்னம். இதுல அரைவாசி, இதுல அரைவாசி. அப்ப உங்களுக்கு தெரியும், அரையும் அரையும் சேர்ந்தா அது ஒரு முழுமையானதாக வரும். அப்ப இங்க ஒரு கட்டம் முழுசா நிறந்தீட்டப்பட்டிருக்கன்று எடுத்துக்கொள்வோம். அப்ப அப்படி பார்த்தா மிஞ்சி உள்ளது மொத்தமா 4. 4ல 1 போனா 3 பக்கம் நிழல் தீட்டப்படையில. அப்ப மொத்தம் 4, அதுல நிறந்தீட்டப்பட்டது 1 என்றபடியா அதுக்குரிய விடை 1/4 பகுதி. நாங்கள் இன்னும் விளக்கமா பார்க்கிறேன்டா இந்த 4 முழுமையா எடுப்போம். அதாவது 4
4 4 4 அதுதான் நாங்கள் ஒன்றுன்னு சொல்லுவோம். 4ல் 4 இதுல பார்த்தா பாருங்கோ, இந்த 4ல் 4ல் 3 பகுதி நிலந்துட்டு படையல். அதை கழிச்சு விட்டாலும் விடவர் 4ல் 3 பகுதி நிறந்துட்டு படையல. அப்ப மொத்தமா நிறந்துட்டு பட்டது 4ல் ஒரு பகுதி, அதாவது கால் பகுதி நிறந்துட்டப்பட்டது. ஓகே, அதுக்குரிய விடை வந்து இரண்டாவது விடை. நாங்க இரண்டாவது விடை தெரிவு செய்யும். சரி, அடுத்தது அடுத்த வினா. அடுத்த இந்த குருவிலேயே தான் கேட்கப்பட்டிரும் வினா. உங்களுக்கு தெரியும், நாங்க அதை ஏற்கனவே 1 2 3 4 பகுதிகளாக நிறந்தூட்டப்பட்டிருக்கு. இப்ப கேட்ட கேள்வி என்னண்டா, கவனமா பாப்பா. நிறந்தீட்டப்படாத பகுதியை தசம எண்ணாக தருக. நாங்க நாங்க நிறந்தீட்டப்படாத பகுதி வந்து 4ல் 3 4ல் 3 பகுதி நிறந்தீட்டு படையில. 4ல் ஒரு பகுதி தான் நிறந்தீட்டப்பட்டு. 4ல் 3 பகுதி நிறந்தீட்டப்படையிலேண்டா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் இந்த இந்த விடைய வந்து தசமத்துக்கு கொண்டு வர வேண்டும். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரியும், இங்க நாங்க ஒரு முழு முழு பகுதி தசம் என்று சொல்றது, தசம் தசம் என்று சொல்றது 10. இப்ப நாங்க ஒன்றை 10ஆல் வகுத்தால் என்ன விட வரும் பாருங்க. இதுல ஒன்றில 10 இல்லை என்றபடியா நாங்க அதுக்கு நேர தசம் வைக்கிறோம். பிறகு இந்தியால ஒன்றை போடுறோம், மன்னிக்கவும் பூஜ்ஜியத்தை போடுறோம். இப்போ ஒரு 10 இருக்கு என்றபடியா இது முன்னுக்கு நாங்க பூஜ்ஜியத்தை போட்டுப்படலாம். 0.1 என்பது முழுமையான ஒரு பகுதி. நாங்க இந்த 10 கழிச்சு விட்டா விட 0, அப்போ மீதியின்றி வகுப்படும். எங்களுக்கு கேட்டது 4ல் 3. நீங்க பாருங்க, இந்த 0.1 இந்த விடைகள்ல இருந்தே பார்ப்போம். இந்த 0.25 நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம், இந்த தசத்துக்கு பின்னால உள்ள இலக்கங்களை சொல்லும் போது தனி இலக்கங்களாகத்தான் சொல்லுவோம். இதை மாறி இப்படி சொல்லக்கூடாது. 0.25 என்று சொன்னால் அது தவறான. 0.25 நாங்கள் இந்த 0.25 என்பது அதை நாங்கள் பின்னத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப நீங்க பாருங்க, 10 என்றது இருக்கும்போதுதான், அதாவது 1 இருக்கும்போதுதான் 0.1. அப்ப அதை விட குறைவா வர வேண்டும். இந்த இதுல நான் உங்களுக்கு இலகுவா வழங்கப்படுத்திக்கிறேன். பாருங்க, இந்த 1ன் அரைவாசி தான் 0.5. இந்த 0.5ஓட இன்னும் ஒரு 0.5 கூட்டி விட்டீங்கன்னா அது 1 வருதுதான். எங்களுக்கு விளங்கும். பாருங்க, இலகுவா வழங்கப்படுகிறேன். 0.1ஓட 0.5ஓட இன்னும் ஒரு 0.5 கூட்டினா 1. அப்ப அதுகின்ற அரைவாசி தான் இது. அப்ப இது வந்து உண்மையா அரைப்பன். இது 2 சேர்ந்தது தானே வந்துடுது. இப்ப அரைப்பன், இது அரைப்பன். பின்னத்துல பார்த்தா இது அரைப்பன். இத பாருங்க, அப்ப இந்த 5 அரைவாசி தான் 2/5.
அதாவது 0.25 0.25 போல எத்தனை பங்கு வர வேணும்? நாங்க இலகுவா கூட்டிப்போம். 0.25 போல இன்னும் ஒரு 0.25 போட்டா எங்களுக்கு விட வருது 5 - 10க்கு சைபர் எழுதி 1 மிச்சம் 2 2 4 மட்டும் 5. இத பார்த்தா 0.5. அப்ப 0.5 என்றா இது இந்த 0.25 என்று சொல்லப்படுவது. அது இந்த பெறுமதி வந்து கால்வாஸ். அது பின்னத்துல பார்த்தா கால்வாஸ். அப்ப இப்ப பாருங்க, இது கால், இது அரை. இது அரைவாசி. நான் இதில் வெட்டி திருப்பி எழுதுறேன். இது அரைவாசி. உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டி விட்டா முக்காவாசி வரும். அதாவது 0.25 அது காவாசி 25 சக 0.5. 5ன்னா நீங்க ஏழு ஒரு சைவர் போட்டு கொள்ளையிடும். நாங்க பார்த்தா 5 7 இதுல ஏற்கனவே இருக்கு 0. அது அப்ப இது எத்தனை பகுதி? முக்கால் பகுதி. முக்கால் பகுதிக்கு சமனான. அதாவது பின்னத்துல சொன்னா இது முக்கால், தசமத்துல சொன்னா 0.75. இந்த பாருங்க, அரை பங்கு. அத தசமத்துல சொன்னா 0.5. இது பின்னத்துல சொன்னா கால் பங்கு, தசமத்துல சொன்னா 0.25. அப்ப எங்களுக்கு கேட்டது நிறம் தீட்டப்படாத பகுதி. அப்ப நிறம் தீட்டப்படாத பகுதி நான் சொன்னேன்னா, ஏற்கனவே 4ல் ஒரு பகுதி நிறம் தீட்டி இருக்குண்டா 4ல் 3 பங்கு நிறம் தீட்டல. அதுக்கு சமனான விடை இந்த 3வது விடைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டபடியா நாங்கள் அந்த விடையை செலக்ட் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நீங்க திருப்பி இருக்கா பாருங்க. மாணவர்கள், இந்த பகுதி இப்ப நான் விளங்கப்படுத்தினது மட்டும் விளங்க இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களோட பாட புத்தகத்தை எடுத்து அதுல உள்ள பயிற்சிகள் செய்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட விளங்கும். உங்களுக்கு காலம் இருக்கு, நீங்கள் வடிவா செய்து பார்த்து கொள்ளே. ரைட், அடுத்தது 4வது கேள்விக்கு போ. 4வது கேள்வியில வட்டத்தின் பரப்பளவு 32 சதுர சென்டிமீட்டர் நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு யாது? உங்களுக்கு தெரியும், பரப்பளவு நாங்கள் அளக்குற அலகு வந்து சதுர சென்டிமீட்டர். அப்ப இது வந்து 32 சதுர சென்டிமீட்டர் வந்து அவை தந்திருக்குது. இப்ப நீங்க பாருங்கோ, இதுல பெருசா 4 பக்கமா 4 பகுதியா பிரிச்சு. அப்படி பார்த்தோம்டா 32 4ஆல பகுத்தா உங்களுக்கு தெரியும் 8 32. அப்போ இது ஒரு பகுதி. இந்த அளவு வந்து 8 சதுர சென்டிமீட்டர். இது ஒரு பகுதி வந்து 8 சதுர சென்டிமீட்டர். ஆனா அது 2ஆ பிரிச்சிருக்கு. அதுல ஒரு பகுதி வந்து அப்ப 4, ஒரு சிறிய சதுரத்தின் நிலட்டப்பட்ட பகுதியின் அளவு வந்து 4 சதுர சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் வர்க்கம் மட்டும் சொல்றாரு. 4 சதுர சென்டிமீட்டர். இந்த இது வந்து 8 சதுர சென்டிமீட்டர். ஏன்னா இதுல பாருங்க, இதுல 2 இருக்கு. இதை போல இன்னும் ஒரு 4 அந்த அளவு தான் இது. அப்ப 4 சக 4 8. அப்ப இது 8 சதுர சென்டிமீட்டர். அந்த அளவை சும்மா போட்டு காட்டுறேன். 8ம் 4 உங்களுக்கு தெரியும் 12 சதுர சென்டிமீட்டர். அதுதான் விடை, சரியான விடை 12 சதுர சென்டிமீட்டர்.
ஓகே. அடுத்த அடுத்த கேள்விக்கு போவோம். பாருங்க, நாங்க இப்ப பாக்குறது மொழிபெயர்ப்பு ஆற்றல். இப்ப இதை நாங்க ஏற்கனவே ஒரு விஷயமா தந்து இருக்கிறத நாங்க எப்படி இன்னும் ஒரு விஷயமா மாத்திரம்ன்றதான் உங்கள்கிட்ட சோதித்தாரிக்கணும். இது ஒரு திறன். நீங்க பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கலாம். தெரியும் இதே மாதிரி வினாக்கள் வந்திருக்கு. சரி, இப்ப பாருங்க, இதுல அடுத்த வினாக்கு போவோம். 5வது வினா. அதுல ஒரு வினா சொல்லி இருக்கிறோம், நரகம். இதால நட்டம் என்று தந்திருக்கணும். அப்ப இங்க பாருங்க, இதுல கேட்ட கேள்வி இந்த 2 இலக்கங்கள் இருந்தது. நரகம் என்பதற்கு 6 4 6 1, நட்டம் என்பதற்கு 6 2 3 1 எனின் வனம். நாங்க இந்த வனம் 5 7 1 எனின் நடனம் கேட்டது இதுதான் நடனம். நாங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பி கொண்டிருக்கிறது இல்லை, டக்கண்டு விஷயத்துக்கு போவோம். இங்க பாருங்க, நானான்றதுக்கு 6 இருக்கு, இதுல 2 இருக்கு. அப்ப 6ன்றது போடுவோம். எங்களுக்கு அந்த இலக்கம் தான் எல்லா விடையிலையும் 6 இருக்கு. அப்ப நாங்க இப்ப ஒரு முடிவுக்கு வரல. ரானா எங்களுக்கு தேவை. அடுத்தது டானா. இங்க பாருங்க, இந்த நட்டத்துல 3வது எழுத்து டானா. அப்ப இங்க இதுல 3வது இலக்கம் 3. அப்ப நாங்க அதை பார்த்த மாட்டா 3 6 3. அப்ப இந்த முதலாவது விட அவுட்டா போயிடும், அது வராது. இந்த 2 விடையிலையும் வச்சுக்கொண்டு பார்ப்போம். அடுத்தது நானா. பாருங்க, நானா இதுல பனத்துலதான் இந்த நானா இருக்கு. அதுல 7, 2 விடையிலையும் 7 தான். அப்ப இப்ப நாங்கள் ஒன்று முடிவுக்கு வரோம். உம்மன் எல்லாத்திலையும் உம்மன் இருக்கு, அது ஒன்று. இப்ப பாருங்க, பனம் நடனம் என்றதுக்கு சரியான விடை. இப்ப இது வராது, ஏனண்டா 4 இருக்கு. அப்ப இது மட்டும்தான் சரி. 3வது விடை மட்டும் சரியா இருக்கு. மற்றபடியா நாங்க அதை தெரிவிக்கிறோம். ஓகே, இலகுவானது. ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போவோம். வரும், நாங்க அதை இலகுவா பிடிக்கிறோம். சரி, நாங்க அடுத்தது 6வதுக்கு போவோம். 6வது கிட்டத்தட்ட அதே மாதிரி சின்ன வித்தியாசம் இருக்கு. பாருங்க, இது இலக்கங்கள் தெரியும். ரூபாய் 356 ரூபாய் 60 சதம் என்பதை ஆர் பி கியூ எம் தசம் எம் வி என குறிக்கப்பட்டால் ஆர் தசம் பி கியூ கியூ தசம் எம் வி என்பதால் குறிக்கப்படுவது யார்? எங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து, நாங்கள் இதுதான் குறிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் ஆர் என்பது ரூபா. நாங்க இது ரூபான்றதை காணுவோம். எல்லாத்துலயும் ரூபாய் இருக்கு, கண்டபடியா எங்களுக்கு அதை பற்றி பெருத பிரச்சனை இல்லை. அசம்ன்றதும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அடுத்தது பி. பாருங்க, இதுலயும் பி என்றதுக்கு 3 இருக்கு. எல்லா விடையிலையும் 3 தான் இருக்கு. எங்களுக்கு எந்த விடையாண்டு தெரியாது. நாங்க வடிவா இதை 3 போடுவோம். அடுத்தது பாருங்க, கியூ. பாருங்க, இதுல கியூ இருக்கு, இதுல 5. அப்ப 2 தரம் 5 வரும். எல்லா விடையிலையும் 2 தரம் 5 இருக்கு. அப்ப நாங்க அதை இது அடுத்தது எம்பி. எம்பி என்றால் 60. எம்பி என்றால் அங்க ஏற்கனவே 60 இருக்கு. இது மிக இலகுவான ஒரு செய்கை. 60. அந்த விட வந்து 2வது. இங்க 56 இருக்கிறபடியா அது வேற ஆள். இங்க 65 இருக்கிறபடியா அது வேற ஆள். அது 2 வேற ஆள். நாங்க தெரிவு செய்ய வேண்டிய விடை வந்து இந்த விடை. நான் தெரிவு செய்ய ஓகே. இப்ப நாங்க அடுத்தது போவோம். Right. 7வது வினா. 7வது வினா என்னண்டா,
முழு உருவின் பரப்பளவானது நிலற்றப்பட்ட உருவின் பரப்பளவின் எத்தனை மடங்கா? இது கிட்டத்தட்ட முதல் நாங்கள் இந்த 2-3 கேள்விகள்ல பார்த்த மாதிரி தான். ஆனா கொஞ்சம் அதுல இருந்து சிறிதளவுல வேறுபட்டது இருந்தாலும் நாங்க செய்யலாம். பாருங்க, உங்களுக்கு முதல்ல நாங்க கவுண்ட் பண்ணி கொள்வோம். முழு உருவு பரப்பு முழு உருவின் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கவுண்ட் பண்ண. அதுல பாருங்க, 1 2 3 4. அப்ப இந்த பக்கம், அதாவது இந்த நிறை பக்கம் 4 இது. அடுத்தது நிரல் பக்கம் மேலே 1 2 3 4. இந்த பக்கம் 4 இருக்கு. நிரல் 4, நிலை 4 என்றபடியா ரெண்டையும் பெருக்கி விட்டு எங்களுக்கு மொத்த பரப்பு வரும் 16 கட்டங்கள் இருக்கு. இந்த 16 கட்டங்கள் எங்களுக்கு நிலத்தி இருக்கு பாருங்க, எத்தனை? 4. 4 நிலத்தி. கேட்ட கேள்வி, முழு உருவின் பரப்பளவானது நிலற்றப்பட்ட உருவின் பரப்பளவின் எத்தனை மடங்காகும்? அதாவது நிலத்தி இருக்கிறது 4, வெறும் 4, முழு உரு 16. அப்ப இதுலயே விட இருக்கு பாருங்க, நிலற்றப்பட்டது 4, முழு உரு 16. அப்ப இந்த இதுக்கும் உள்ள தொடர்பு இதை போல 4 மடங்கு. அதுக்குரிய விடை வந்து 3வது விடை. அதை எனவே தந்திருக்கு. இந்த விடையை தெரிவு செய்தார். சரி, அடுத்தது தரப்பட்டுள்ள சொற்களுக்குரிய உருக்களை அவதானித்து வினாக்களுக்குரிய விடையை தெரிவு செய். நாங்க இங்க பெருசா கஷ்டப்பட தேவையில்லை. நாங்க இந்த வினாவை வாசிச்சு விடைக்கு டக்குன்னு போகலாம். எல்லாத்தையும் வாசிச்சு நேரத்தை மெனக்கெடுத்த வேண்டிய அவசியம். முதலாவது டிரெக்டா, அதாவது நேரடியா வினாவுக்கு போகும். இரவில் வானில் தோன்றுவது. இங்க பார்க்கவே இருக்கு. இங்க பாருங்க, சூரியன் வராது, நட்சத்திரம் வராது, மாலை என்பது வராது, சந்திரன். இதுக்கு எங்களுக்கு சரியான விடை சந்திரன். ஓகே, சந்திரன் விடைதான் சரியான. அடுத்தது அப்பா கிணறு வெட்டினார் என்றதுக்கு நாங்க இந்த படத்துல இருந்து எந்தெந்த படங்கள் வரும், அதாவது எந்தெந்த படங்கள் அந்த சொல்ல பிடிக்க மாட்டோம் கண்டுபிடிக்க. அப்பான்றதுக்கு இந்த ஒரு முகம் தந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு ஓகே. அது 3 விடையிலையும் இருக்கு. அப்ப நாங்க அதை வச்சு கொண்டு எடுக்கலாம். எங்களுக்கு தேவை கிணறு. நாங்க கிணறுன்ற சொல்லுக்கு என்ன படம் பார்த்தா இந்த ஊதா கலர்ல உள்ள ஒரு இதுதான் கிணறு. நாங்க இந்த கிணறுன்றத இங்க தேடினோம்டா முதலாவது விட இல்லாம போய் அதுல பாருங்க, இதுல கிணறுன்றதுக்குரிய குறியீடு கடைசியில இருக்கு. அப்ப அது வராது. இதுல கிணறுன்றதுக்குரிய குறியீடு நடுவில் தரப்பட்டுள்ள விட வந்து 2வது விட. என்றபடியே நாங்க டிரெக்டா விடைக்கே போகலாம். அது 2வது விட தான். 2வது இதுதான் வரும். இது பாருங்க, அப்பான்றதுக்கு இங்க இருக்கு. அடுத்தது கிணறுன்றது இருக்கு. அடுத்தது வெட்டினார்ன்றதுக்கு இருக்கு. ஓகே, வெட்டினார்ன்றது அந்த கருத்த கூட்டல் அடையாளம் இருக்கு. உங்களுக்கு அது தெரியுது. பட் இதுதான் சரியான விடை. அடுத்ததப்பா உருக்கள். இப்ப நாங்க உருக்களுக்குரிய மீனிங்க பார்ப்போம். முதலாவது நாம் என்றதான், அது நாம் சரியான முதலாவது.
அடுத்தது எங்களுக்கு நாங்கள் அறிய வேண்டிய விடை பாருங்க. அடுத்து இந்த இரண்டாவது அதுக்குரியது நாம் எல்லாத்திலையும் விடையை தீர்மானிக்க முடியாது. இரண்டாவது சொல்ல பார்ப்போம். பெரியோர் பெரியவர் அதாவது இரண்டாவது சொல்லக்கூடிய பெரியவர். சரி, மூன்றாவது சொல்றேன். நான் சொல்லுங்க குறியீடு மாத்திக்கலாம். இந்த குறியீடு தான் மாத்தி முதலாம் இரண்டாம் இது மாத்தி. அடுத்தது நாம் பெரியோரை மதிக்க. அடுத்தது வேண்டும். இது நாலாவது. நாம் அதுல தரப்பட்டுள்ள வாக்கியம் நாம் பெரியோரை மதிக்க வேண்டும். அந்த வாக்கியம் எதென்று பார்த்தா நாங்க வேறக்கு நாம் பெரியோரை மதிக்க வேண்டும். அப்பா வேண்டது பெறாது, வணங்கன்றது பெறாது. நாம் பெரியோரை மதிக்க வேண்டும். இது எங்களுக்கு மூன்றாவது விடையாக தரப்பட்டிருக்கு. நாங்கள் அதை கண்ட விதம் தான் நாங்க இப்ப என்ன விடை எடுக்கிறோம்ன்றது எங்களுக்கு போட்டன் இல்லை, முக்கியம் இல்லை. நாங்க எப்படி எதை எடுக்கிறோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கிறோம்ன்றதுதான். நாங்க அந்த படங்களை பார்த்தோம், அதுக்குரிய குறியீடுகளை அங்க இனங்கண்டா, அதுக்கு பிறகு அந்த வாக்கியத்தை நான் பொருத்தி ஓகே. நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். 10வது வினா பார்த்துட்டோம். 11வது வினா, பெறப்பட்டுள்ள எழுத்துக்களிடையே மறைந்திருக்கும் பழமொழி ஒன்றை தெரிவு செய். எங்களுக்கு விடையில இருந்தே நாங்க முயற்சி பார்ப்போம். பாருங்க, தொட்டில் பழக்கம், இது தோனா இருக்கு, இட்டனா இருக்கு, ஓகே. இல்லைன்னா இருக்கு, ஓகே. பானா இருக்கு, ஓகே. ஆனா நான் இங்க உள்ள அந்த லானான்றது இல்லை, ரெண்டபடியே இது வேற. அடுத்தது பாருங்க, ஆழம், ஆவன்னா எங்கேயுமே இல்லை, ரெண்டபடியா இதே வராது. அப்ப எங்களுக்கு படிவா தெரியும் இதுதான். அப்ப நாங்க இருக்கோண்டு பார்ப்போம். இந்த இருக்கு சீனா, ரூனா, தூனா, லீனா. பேனா, லூனா, பேனா, லன்னா, லானா, மன். சரியானது சிறு துளி பெருவெள்ளம் என்பது சரியான விடையா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது, பாடலை வாசித்து வினாக்களுக்கு விடை தரு. பாடலை நன்றாக வாசிங்கள். வசந்தத்தின் வரவை கூறுவதற்கு வாகாய் கூவி இசையளை. அப்ப கூவுறது என்றாலே விளங்கிடும் குயில். காகம் அசந்த பொழுதில் முட்டையிட்டு ஆனந்தமாய் இனத்தை பெருக்கிடுமே. இதுக்கு சரியான விடை குயில் என்றது தெரியும். நான் இதுல அதிகம் மெனக்கெட தேவையில்லை நினைக்கிறேன். இப்பறவை தனது முட்டையை எதன் கூட்டிலிடுவதாக குறிப்பிடப்படுகின்றது. வாகாய் கூவி இசையளிக்கும், காகம் அசந்த பொழுதில் முட்டையிட்டு ஆனந்தமாய் இனத்தை பெருக்கிடுகிறது. குயில் பொது அறிவிலேயே நாங்க சொல்லியலாம், காகத்தின் கூட்டு. நாங்க அப்படி செய்யக்கூடாது, அப்படியே வாசிச்சு பார்ப்போம் பாடல என்ன சொல்லி இருக்காண்டு. காகம் அசந்த பொழுதில் முட்டையிட்டு ஆனந்தமாய் இனத்தை பெருக்கிடுப்போம். இப்ப அடுத்த வினாவுக்கு நாங்க போவோம். அதுல பாருங்க, இவ்வெண் வரிசையில் இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையை விட கூடுதலான. நாங்க இதுல செய்து பார்க்கணும். முதல்ல ஒற்றை எண்களை கூட்டுவோம். ஒற்றை எண்கள் பாருங்க,
1 அதோட 3 அப்போ 1 3 4 அடுத்தது 5 4 5 9 நான் மேல கூட்டி பார்க்கிறேன் நீங்க எழுதி கூட்டலாம் 9 அடுத்தது 7 9 மேலும் 16 7 5 12 12 3 15 3 16 அப்போ ஒற்றை எண்கள் வந்து அதின் கூட்டுத்தொகை வந்து 16 இரட்டை எண்கள் பாருங்க 2 2 4 6 6 மாறும் 12 12 மட்டும் 20 20 இப்ப எங்களுக்கு விளங்குது இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 20 ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை 16 என்றபடியா நாங்கள் கேட்ட கேள்வி இவ்வெண் வரிசையில் இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையை விட கூடுதலான இக்கூற்று சரியானது என்னடா இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 20 வருது அப்ப சரியானது அப்ப நாங்க இந்த விடையை தெரிவு செய்வோம் ஓகே அடுத்தது என்ன போவோம் அடுத்தது பாருங்க ஒரு படம் தந்திருக்கிறேன் 15 தானேமா எப்போதும் ஒரு கேட்கப்படுற ஒரு வினா இலகுவா நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யார் நான் இப்ப என்ன செய்யறேன்னா பாருங்க இது நீங்க அவதானிக்க வச்சு உங்களுக்கு இந்த நீங்களும் இந்த டெக்னிக் பார்க்கிறேன் முதலாவது இதுக்கு நான் இலக்கம் இதுல இருந்து தொடங்குறோம் 2 4 எங்களுக்கு உள்ள இதுல 4 முக்கோணி இருக்கு கேட்டது எங்களுக்கு இவ்வுருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை தான் கேட்டது அங்க 8 16 18 தந்திருக்கிறோம் இப்ப நாங்க அது போகணும் 4 அடுத்தது 5 6 7 8 இன்னும் ஒரு 4 பாருங்கோ 4 நாளும் அவசரப்பட்டு விடைக்கு போகக்கூடாது 8 விடை இருக்கா நாங்க போக மாட்டோம் இந்த பாருங்க 1 4 கூட்டினா அதுல ஒரு முக்கோணி 3 2 கூட்டினா ஒரு முக்கோணி இருக்கு அப்படி பார்த்தா இதுல இந்த பெரிய இந்த சதுரத்துல 2 முக்கோணி இருக்கு அதே போல இங்க 8 5 கூட்டலாம் 6 7 கூட்டலாம் அப்ப இதுல மொத்தமா இன்னும் ஒரு 4 இருக்கு இது 2 சேர்த்து 1 இது 2 சேர்த்து 2 இது 2 சேர்த்து 3 இது 2 4 இன்னும் இருக்காப்பா அப்ப நான் 12 வந்து அப்ப அதே மாதிரி இங்கேயும் இருக்கு பாருங்க 1 2 4 3 5 மாறும் 7 8 அப்படி பார்த்தா இன்னும் ஒரு 4 வரும் அப்ப 16 ஆனா இப்பயும் நாங்க பார்க்க வேண்டும் இன்னும் நாங்க பார்க்க வேணும் இப்ப நாங்க அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு போகக்கூடாது 16 விடையும் இருக்கு இப்ப பாருங்க இந்த பெரிய எண்களை எடுப்போம் 4 பாருங்க 4 3 5 8 இது ஒரு அதே மாதிரி 2 3 5 6 இப்ப இப்படி பார்த்தா இதுக்குள்ளே 2 முக்கோணங்கள் இருக்கு இது 2 சேர்த்தா இவருக்கு மொத்தமாக 18 விட ஏற்கனவே தந்து இருக்கு 3வது சரி கொள்ள முடியும் படிவா நீங்க பாருங்க இல்லாட்டி திருப்பி ஒருக்கா வீடியோ பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்க செய்த முறையை நீங்க கண்டுகொள்ளும் அது இலகுவான அதிகம் நீங்க நேரத்தை வீணடிக்க தேவையில்லை சரியா இப்படியே கண்டுகொண்டே இல்லை சரியா அவதானிச்சா சரி ஓகே சரி அடுத்த போவோம் பெறப்பட்டுள்ள எழுத்துக்களுக்குரிய உருக்களை அவதானித்து வினாக்களுக்குரிய விடையை தெரிவு செய்யும் 16வது வினா முத்தமிழில் ஒன்று அல்லாது பாருங்க முத்தமிழ் இந்த சூரியனுக்கு தந்திருக்கு ஈனா இசை இசை என்றது முத்தமிழில் ஒன்று இந்த விட வர அடுத்தது நாவன்னா டானா இதே இதுக்கு கானா வேற தும்மன் நாடகம் என்றது தந்திருக்கு அதுவும் வர அடுத்தது கானா
டானா தும்மன்னா கடம்ன்றது ஒரு முத்தமிழ் இல்லை. அப்ப அதுக்கு நாங்க அந்த விடைக்கு நாங்க குறிக்கோட அந்த விடையை மூன்றாவது விடையை தெரிவு செய்யும். முத்தமிழில் கவனிக்க வேண்டியது அல்லாதது என்று கேட்டு மேல ரெண்டும் இது இசை, இது நாடகம், ரெண்டு முத்தமிழ். உங்களுக்கு தெரியும் முத்தமிழ்கள் இயல் இசை நாடகம். இதுல நாடகமும் இசையும் தந்து மூன்றாவது வராது. அடுத்தது காடு என்பதை குறிக்கும் ஒத்த சொல். காடு என்பதை குறிக்கும் ஒத்த சொல் பார்ப்போம். முதலாவது ஒரு நாவண்ணா வந்திருக்கு. அந்த நாவண்ணான்றது வாரத்துக்கு வாய்ப்பு குறைவு. நாவண்ணா முதலாவது பாத்தீங்கன்னா நாவண்ணா. அடுத்தது டூனா. நாடு என்பது காடு என்பதுக்கு எதிர்ச்சொல். கேட்டது ஒத்த சொல்லு என்னபடியே இது வராது. அடுத்தது ஒரு முக்கோணம் தந்திருக்கு. அடுத்தது இரண்டாவது விட இந்த நானா தந்திருக்கு. கோணத்துக்கு வந்து காவன்னா நானா. அடுத்தது மூன்றாவது இதுல நட்சத்திரம் தந்திருக்கு. மூன்றாவது விடையில பாருங்க மன்னா கானம் என்று வருது. அப்படி இல்லாம கானம்ன்றது பாட்டு உங்களுக்கு தெரியும். யால கானான்றது கானகம். அதுக்குரிய விடை வந்து இரண்டாவது விடைதான் சரி. ஏனண்டா கானம்ன்றது பாட்டு, கானகம்ன்றது காடு. அடுத்தது இரண்டாவது விடை சரியா. பதினெட்டாவது புத்தகம் ஒன்றின் விலை ரூபாய் 570 எனில் ரூபாய் 1000 தாளை கொடுக்கும் ஒருவருக்கு கிடைக்கும் நீதி பணம் யாது? நாங்க முதலாவது தந்திருக்கு. ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் தந்திருக்கு. இப்ப நாங்க அதை அதிக உன்னிப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க முதலாவது எங்களுக்கு கேட்ட கேள்வி புத்தகத்தின் விலை 570 ரூபாயா, நாங்கள் 1000 ரூபாயா கொடுக்குறோமோ. இப்ப மீதி பணம் எவ்வளவு வந்து கேட்டுக்கிறோம். நாங்க முதலாவது உடனே செய்ய வேண்டிய வேலை வந்து மீதி என்பதை மீதி பணம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். 1000 ரூபாயிலிருந்து 570 போகணும். அதை நாங்கள் கழிச்சுப்பா 1000 ரூபாயிலிருந்து 570 கழிக்கிறேன். நீங்களும் அந்த வினாத்தாள்லயே செய்து பார்க்க முடியும் இந்த மாதிரியான செய்கைகளை. அதுக்கு தனியா கட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது விடையை பாதிக்க கூடாது. தெளிவான முறையில இருக்கும். ரைட் பாருங்க 0 570 0 0 0த்துல 0 போனா 0. இதுல 7 இருக்கு. அப்ப இங்க கொண்ட கலனது 10, 10ல 7 போனா 3. இங்க 10ல 1 போனா 9 வராது. 9 9ல 9 தான் இருக்கும். 9ல 5 போனா 4 வரும். உங்களுக்கு விட வந்து 430. இப்ப நாங்க இந்த இலக்கங்களுக்கு போவோம். கொஞ்சம் பாருங்க 4 என்பது எஸ் இருக்கு. அப்ப எஸ் பெற முதலாவது. அடுத்தது 3ன்றதுக்கு என் பெற 2 விடையில முதலாவது விடையில என் இருக்கு, இரண்டாவது விடையில என் இருக்கு, மூன்றாவது விடையில என் இருக்கு. எஸ் என்னன்றது எல்லாத்திலையும் நாங்க டிசைட் பண்ண இயலும். அடுத்தது 0 பூஜ்ஜியத்துக்கு பாருங்க டபிள்யூ இந்த இடத்துல நாங்க தீர்மானிக்க முடியும். வர வேண்டியது இதுல பி இருக்கிறபடியே எந்த விட வராது, யூ இருக்கிறபடியே எந்த விட வராது, டபிள்யூ இருக்கிறபடியே எந்த விட வரும்.
இதை விட சரியா அடுத்து நாங்க திருப்பி அடுத்த 5 பேனைகளை 15 ரூபாய் வீதம் கொள்வனவு செய்யும் ஒருவர் செலுத்த வேண்டிய பணம் யாது? உங்களுக்கு தெரியும், ஒரு பேனை 15 ரூபாய் என்றா 5 பேனை 75 ரூபாய், அதாவது 15 தர 5. நீங்க அதை மனதாலையும் பார்க்கலும் இல்லது பெருக்கியும் பார்க்கலும். இதோட இதை 5ஆல பெருக்கவன், பெருக்கினா இதுக்கு விடவன் 15 75 5 25க்கு 5 எழுதி 2 மிச்சம் 5 5 5 7. ஓகே, 78 டீ வேற வேணும். ஒரு இடத்துல தான் டீ இருக்குன்றபடியே நாங்க டைரக்டாவே அந்த விடைக்கு போறோம். அந்த டீ மற்றது வேற டீ. அடுத்தது பி, இங்க பாருங்க டீக்கு 5 இருக்கு, 78. ஓகே, அடுத்தது 20வது இறுதி வினா. ரூபாய் 200 வீதம் 7 கிலோ சீனியும் 250 வீதம் 5 கிலோகிராம் அரிசியும் வாங்கிய ஒருவர் கடைக்காரனுக்கு செலுத்த வேண்டிய மொத்த பணம் யாது? நாங்க முதலாவது காண வேணும். என்ன, 200 ரூபாய் வீதம் 7 கிலோ. அப்ப உங்களுக்கு தெரியும் 7 2 14. இது 1 கிலோ 200 ரூபாண்டா 7 கிலோவும் 1400 ரூபாய். அடுத்தது 250. 1 கிலோ 250 5 1250, 4000 5 1250. நீங்க அதை பெருக்கியும் பார்க்கலாம். அதுல பெருக்கினா கிடையில போட்டேன். 2 கூட்டும் 0 0 0 5 4 2 6 1 3 2 2650. இப்ப பாருங்க 2650 நாங்க அந்த 2650 அங்க எப்படி எழுதி இருக்கிறோம் பார்த்தோம். சரிதானே? 2650 2 ஏ நடுவில் இருந்த விட இல்லாம 6 2க்கு ஏ 6க்கு கியூ 2 கியூ தான். அடுத்தது 5ஆவதுக்கு 5 என்பதுக்கு பி. இதை விட சரி இங்க டபிள்யூ தானே வருது, டபிள்யூ 0 விட சரி வரா. விட இந்த கூட்டி பார்த்ததுல நாங்க 2650 என்றது இருக்கு. நாங்க அதை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது குறியீடு இருப்பது. நல்லது மாணவர்களே, நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்ப காணொளி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க திருப்பியும் இந்த காணொளியை பார்வையிட்டு மேலதிக விளக்கங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதே போல மேலதிக பயிற்சிகளும் உள்ள பாட புத்தகங்கள்லையும் இருக்கும். அதே போல மேலதிக பயிற்சிகளும் இருக்கும். அதே போல கடந்த கால வினாத்தாள்களும் இருக்கு. இந்த திறன் ஒரு முக்கியமான திறன். அதுல நீங்க மேலதிகமான பயிற்சி பெற்றீங்கன்னா உங்களுக்கு இறுதி பரீட்சையில வினாத்தாளை எதிர்கொள்வது இலகுவானதாக இருக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், நாங்கள் எந்த முறையில இந்த விடையை பெற்றுக்கொள்கிறோம் என்பதுல கூடின கவனம் செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.